தைரியம், அனுகூலங்கள், நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, பெருமாள் அவதாரங்கள் வழிபாடெல்லாம் செய்து கொள்வதும் ஏற்றங்கள் காணப்படும், முன்னேற்றம் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அடிவயிறிலிருந்து கழிவு பாதையில் சிறிய உபத்திரங்கள் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது, அலர்ஜி விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் ஏற்றங்கள் பெறுவதும், இழுபறியாக இருந்த நிலைமைகளை படிப்படியாக மாற்றிக்கொள்வதும், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கால சர்ப்பத்தினுடைய பாதிப்புகள் இருப்பதனால் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க டிசம்பர் வரை தடைகளில் எல்லாம் தவிடுபொடி ஆக்கிறதும், அப்படி கை கெட்டுனது வாய் கேட்கலை என்று புலம்புவதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் திடீரென்று லைம்லைட் பெறுவார்கள், தவறுகளை திருத்திக் கொள்வார்கள். டக்கு டக்கென்று தங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது சரியாக உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இறங்கி போக வேண்டும். கன்னியா ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டக சனி என்பதால் 7ஆம் இடத்தில் சனி என்பதனால் ரோஷம் பார்க்காமல், பெரிய அளவுக்கு நம்மளுடைய இருமாப்பெல்லாம் பார்க்காமல் கொஞ்சம் டவுன் டு எர்த் இறங்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் வெற்றியின் பாதை பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, நான் இறங்க மாட்டேன், ஜோதிடமெல்லாம் பொய் என்று நீங்கள் நினைத்தால் பிற்காலத்தில் அதற்குண்டான கஷ்டங்களை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர ஜோதிடர்கள் இல்லை என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.